எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பனை மரம் அதில் கிடைக்கக்கூடிய நொங்கு, ஸோ அதை வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த பனை நொங்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேசலாம். அவ்வளோ மருத்துவ குணம், உடல் நலத்துக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்குது இந்த நொங்கு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான உணவுப் பொருள் தான் இந்த நொங்கு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பனைமரமானது ஒரு 20 அடி 22 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்படி சின்ன சைஸ் பனைமரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த மாதிரி ஒரு ஏணி யூஸ் பண்ணி ஈஸியாக அதை நம்ம நொங்கை வெட்டலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு பைப்பு, ஒரு 20 அடி பைப்பு, ஒரு லென்த் பைப்பு. ஸோ இதில் ஒவ்வொரு ப்ளஸ் மாதிரி இப்படி ஒவ்வொரு அடிக்கு ஒருக்கா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், 1 இன்ச்சு பைப்பை வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா, இந்த பனை மரத்தில் அசையாமல் இருக்கிறதுக்காக டைப்பில் அந்த கிளாம்ப் மாதிரி அடித்து வச்சுருக்கோம். ஸோ அதுவும் 1 இன்ச்சு பைப்லேயே அடிச்சிருக்கோம். ஸோ தட் இது நகல விடாது. ஸோ இது ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வெறும் பைப்பை வைக்கும்போது இது பரட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி பரட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன பைப்பை உள்பக்கமாக வச்சு, ஒரு 1 இன்ச்சு பைப்பை உள்பக்கமாக வச்சு அதையும் வெல்டு பண்ணி வச்சுருந்தோம் கீழே தாத்து. ஸோ அப்படி கீழே வைக்கும்போது அதை அசைய விடாமல் பார்த்துக்குது. ஸோ அந்த மேலே ஏறும்போது பரட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் பார் அப்படின்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஏறதும் கஷ்டம். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் நொங்கு வெட்ட முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இப்படி சின்ன சைஸ் பனையாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பைப்பை ரெடி பண்ணி இதில் ஸ்டாண்டு மாதிரி அடித்து இந்த வேயை கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது. ஸோ பனை வளர்ப்போம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.